ஃபர்ஸ்ட் நைட்டு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு டவுட். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? இல்ல அங்க வரட்டுமா? இங்க வரீங்களா? என்கிட்ட மட்டும் தானே கேட்பேன்? இல்ல 2 பேருக்கிட்டமே கேட்பேன். இது பாரு, எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். வா 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 வா. ஜட்ஜஸ் எது தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களே. அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் வரும், லாஸ்ட் நைட் லாஸ்டா வரும். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். பெட் மேல பூ போட்டு அங்கங்க போட்டு அலங்காரம் பண்ணா ஃபர்ஸ்ட் நைட்டு. ஓஹோ. அதே பெட் மேல நீங்க படுத்து உங்க மேல பூவை போட்டு அது லாஸ்ட் நைட். வாட் a beautiful, what a நல்லா இருந்தது. சூப்பர். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கண்ணாஜி அக்கா அவங்களோட பேட்டில் பண்றதுக்கு ஆசைப்படுவேன். ஓஹோ ஓஹோ, கதை இப்படி போகுதா? அந்த ஒரு ஆளை நானே இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய பிரியங்கா வந்து நான் கைப்பிடிக்கணும். அதனால ஹாய் சலோ. எங்க டீமை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அங்க போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் பிளான். ஐயோ, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எவ்வளவு மண்டகமா அங்க போனா நல்லா இருக்குமா? ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களே. சரி ஓகே, அழகா பிறந்தது ஏன் தப்பா? சரி ஓகே. பருப்பு 10,000 டீமுக்கு புதுசா ஜாயின் பண்ண போற கண்டஸ்டன்ட் முஃபிதா. நல்லா இருக்க போற, எனக்கு நல்லதே நடக்கும். அனு மேடமே வைத்து எரிது போல தெரியுது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? முஃபிதா கண்டஸ்டன்ட்ல யாராவது ஒருத்தரை மிஸ் பண்ணுவீங்கல்ல முஃபிதா? யாருமே மிஸ் பண்ணல. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு பாத்தியா? யாரையுமே மிஸ் பண்ணலையா? She hates all of you. எங்க கூட விரைவு புண்ணியாக்கு வந்து அவ எப்ப நினைக்கிறாளோ அப்ப ஆசைப்படும் போது அவளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்ப நீங்க என்ன வேலை பண்றீங்க? நான் எல்லாம் சொல்லுங்க சார். இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுதா? வேலையும் பண்ணுவேன். எல்லா வேலையும் பண்ணுவாங்க. வீட்ல வந்து பாத்ரூம்ல பல்ப் எரியனால வந்து மாட்டி போவாங்க. தண்ணி ஒழுகுனா பிளம்பிங் வேலை பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. வா வா. கையாவது தட்டுங்களேன்டா, சத்தம் போடாம தட்டுங்கடா. நல்லா 2 பேரும் நல்லா ஆடுறீங்க. அனகொண்டா பார்ட் 3 வந்துச்சுன்னா ஓப்பனிங் சாங் நீங்க ஆடுங்க. போங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்பி இன்னைக்கு உங்களுக்கு மன்னர் ஞாபகம் வந்திருக்குமே இந்த பாட்டு பாடும்போது? அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பேசிக்கலி மன்னர் அவங்களோட ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்ற இல்லையா, ஹாய்னு ஒருத்தருக்கு, அவர்தான் காட். சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை. மன்னர் இந்த காட் வந்திருக்காரா? இருக்காரா? இந்த சாங் ரவுண்ட்னா வந்திருக்காரு பத்தி. யாருக்காருமா கப்பா அவரை கூப்பிட்டீங்க? உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? ஹலோ மன்னன் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். உங்களை பத்தி நான் அடிக்கடி ஷோல பேசுவேன். எனக்கு இது சரியா பண்ணல. டிவில பாப்பீங்களா ஷோஸ்லாம்? நல்லா இருக்கா? சூப்பர் சார். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் பாக்கும்போது சும்மாதான் சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களா? பாக்குறாங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நீங்க வந்து காட் மன்னர் யுவர் கார்டுன்னு சொன்னது வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் இதான் சொல்றாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்க மாட்டாங்க. எடுத்த உடனே மன்னர் யுவர் கார்டரா அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?
ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க. சிலம்பரசன். சிலம்பரசன் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷோக்கு வரணும். ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டு மேடா. எங்க ஷோக்கு வாங்க, கண்டிப்பா எங்களை பாக்குறதுக்கு வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. எனக்கு முஃபிதாக்காவை பக்கத்து டீமுக்கு அனுப்பணும்னு ஆசை. ஏன்னா அது வந்து முஃபிதாக்காவும் எனக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி வாய்ஸ்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அவங்க கூட ஒரு பேட்டில் போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா. ஒன்ன போடணும் ஃபர்ஸ்ட். நான் இந்த டீம் இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. குணாவே அந்த டீமுக்கு அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். போட்டி வந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு போட்டி வந்தா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். நான் வந்து முருகன் அண்ணாவை தான் அனுப்பலான் இருக்கேன். என்ன கொடுமை சரவணன். ஏன்னா அவரு கூட ஒரு பேட்டில் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா எங்க கூடயே அவர் வரதுனால டாப் பெர்ஃபார்மரா வந்து அடிச்சு தூள் கிளப்புறாரு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சரி, அதனால நான் நாமினேட் பண்றது மிஸ்டர் மூக்குத்தி முருகன் அவங்கள தான். உன்னை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. இந்த டீம்ல இருந்து அந்த டீம் சிவாங்கி அனுப்பலாம். ஏன்னா அந்த டீம் ரொம்ப வீக்கா இருக்கு. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. இருக்கு வீக்கா இருக்கிற டீம் வெயிட் ஆகும். அதனால எங்க சிவாங்கியை நாங்க அந்த டீமுக்கு அனுப்புறோம். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ அதனால நான் வந்து முஃபிதாக்காவை நாமினேட் பண்றேன். முஃபிதாக்காவை நாமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், எங்க டீமை பொறுத்தளவில் வந்துட்டு எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு முஃபிதாக்கா அங்கே போனா என்ன காம்படிஷன் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. என்னடா புத்தலாட்டாது? ஏன்டா? ஹாய் ஹாய். லவ் ஃபெயிலியரா இருக்கா? வாய்ப்பில்லை ராஜா. ஏதாவது லவ் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா? ஓச்சா என்னடா இப்படி இருக்கு, இப்படியாடா இருக்கும் லவ் ஃபெயிலியர்னு எனக்கு அது யாரையாவது பார்த்து ஃபீல் பண்ணி காதல் மாதிரி ஆயிடுச்சு. லவ்னு ஒன்று இருந்தா ஃபெயிலியரே இருக்காது. அதனால ஃபெயிலியர் இருக்காதுமா. ஆனா அந்த லவ்க்குள்ள ஒரு செப்பரேஷன் இருக்கும் இல்லையா? பிரிவு இருக்கணும், அப்பதான் லவ் என்னன்னு தெரியும். இப்படி குழம்பு போய் இருக்கிறதா லவ். ஓகே 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 ஓகே. லவ் அந்த பிரிவு இருந்தும் நீங்க மிஸ் பண்ணலன்னா அதுக்கு காதலுக்கு அந்த அர்த்தமே இருக்கு. பல பிரிவுகள் பண்ணிருக்காரு அவர். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பிரிந்து இருந்துதான் காதலிச்சேனா. காதல் வரும், ஆனா அந்த செப்பரேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் ஞாபகம் வைக்க வேண்டும். இப்பொழுதுக்கு சென்னையில் தண்ணி வந்தால் போதும், காதல் அப்புறம் வரலாம். வாங்க போலாம். நீ நக்கல்யா அவனுக்கு. சொல்லுங்க மன்னர் மன்னன், அப்புறம் லைஃப்ல உங்க வைஃப் இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் சொல்லுங்க. பேக் சைடு நல்லாவே இல்லை, கொஞ்சம் திரும்பி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. அதனாலதான் அது உங்க சைடு காட்டுறேன் இல்லையா? பாத்துக்கோ. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். மேரேஜ் அரேஞ்ச் பண்ணஜா மன்னர் மன்னன்? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜா? ஆமா. லவ் மேரேஜா எப்படி? காதல் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பாத்திருக்கீங்க. 12th படிக்கும்போது அவங்க 10th படிச்சாங்க. எந்த ஊர்ல இருந்தீங்க? நெய்வேலி. காத்து வாக்குல சென்னை பக்கம் வந்திருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கும். நான் எதுக்கு சொல்லமா? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் எதுவும் சொல்லல, அவரே ஒரு வாயால சொல்றாரு. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். என்ன மன்னர் பண்ண? நெய்வேலியில இருந்து பஸ்ல காலை மடக்கின்னு வந்திருப்பீங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலே அது மாதிரி ஆக போகுதுன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. நைஸ் மீட்டிங் யூ மன்னர் மன்னன். இன்னும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் மன்னர் மன்னன் அவர்களுக்காகவும். பாய்.